ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பொன்சாரல். நம்ம சேனலுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனலுக்கு கூகுள் AdSenseலேருந்து பின் நம்பர் வந்தாச்சு. இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த நந்தினி அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க தயவு இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஏதோ முயற்சி நான் பண்ணாலும் என்னுடைய முயற்சியும் என்னுடைய திறமையும் தூண்டுனது அக்கா தான். நீயும் பண்ணு, ஒன்னாலே முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது எங்கள் அக்கா தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு. பட் என்னால் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் என்னையால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வேன். அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் வந்துட்டு நமக்கு கூகுள் AdSenseலேருந்து பின் நம்பர்லாம் வந்தாச்சு. இனிமேல் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாலர் சேர்ந்து நம்ம சம்பாதிக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம நல்ல எஃபர்ட் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும். சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரி வந்தாச்சு, நம்மளும் போகிறோம், வியூஸும் போகுது, சப்ஸ்கிரைபரும் வராங்க. ஆனால் பட் வந்துட்டு எப்படின்னு தெரியாமல் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். எல்லாமே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா அக்கா கிட்டே கேட்பேன். அக்கா அண்ணங்கிட்ட எதுனாலும் எனக்கு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். பட் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு நானாக தான் பண்ணணும். நானும் என் ஹஸ்பண்டும் தான் பண்ணணும். பாருங்கள், ஸ்பீடு கொரியரில் தான் வந்திருக்கு. நம்ம கிராமத்தில் இருந்தாலுமே ஸ்பீடு கொரியரில் தான் வருது. ஸ்பீடு கொரியர் மீன்ஸ் 3 நாளே வந்துடுது. சிட்டியில் இருந்தாலுமே 3 நாளில் வந்துடுது, கிராமத்தில் இருந்தாலுமே 3 நாளில் வந்துருச்சு. நாங்கள் தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு டிலே ஆச்சு. எங்கள் கைக்கு வர கொஞ்சம் டிலே ஆச்சு. மற்றபடி 3 நாள்லேயே வந்துடுது ஸ்பீட் கொரியர். நம்ம கொரியர் நம்பர்லாம் கொரியர் ஆஃபீஸில் போய் நம்பர்லாம் வாங்கிக்கோங்கிறது தேவையே இல்லை. ஆனால் எல்லாருமே சொன்னாங்க கொரியர் ஆஃபீஸில் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் எல்லாம் அவங்களே கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்றாங்க. நாங்கள் கிராமம் தான், எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பின் நம்பர்லாம் வந்தாச்சு, வெரிஃபிகேஷன் ஆயாச்சு. நீங்களும் சேனல் வச்சுருந்தீங்கன்னா விடாமுயற்சி மட்டும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விடாமுயற்சி போட்டுகிட்டே இருங்க, உங்களுடைய உழைப்பை போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக அது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு நல்ல பலனை தரும். நீங்கள் உழைப்பை போட்டுகிட்டே இருங்க. ரொம்பவே நல்ல நம்மளால் முன்னேற முடியுங்கிற ஒரு இது மட்டும் நம்மக்கிட்ட வைராக்கியம் மட்டும் இருந்தால் போதும். விடாமுயற்சி இருக்கணும். வைராக்கியம் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக முன்னேறலாம். எங்களுக்கும் பின் நம்பர் வந்தாச்சு, ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் நமக்கு எத்தனையோ பேர்ட்ட நான் நிறைய பேர்ட்ட ஹெல்ப் கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகுது, எனக்கு என்னுடைய சேனல் ஏதாச்சும் பிரச்சனைனா நான் நிறைய யூடியூபர் சேனல்கிட்ட போயிட்டு கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே ஹெல்ப் கிடைக்கல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, மானிட்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா கூட நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு காசுமே எனக்கு தர வேண்டாம். ஏன்னா என்கிட்ட நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு காசு கேட்டாங்க. ஆனால் நான் காசு கொடுக்க என்கிட்ட முடியலை அப்படின்னு சொன்னேனே, நானே தான் அப்ளை பண்ணினேன். நானும் என் ஹஸ்பண்டும் தான் உட்காந்து அப்ளை பண்ணணும். எந்த காசுமே இல்லாமல் நாங்கள் 2 பேரும் தான் அப்ளை பண்ணணும். சக்ஸஸாக போச்சு, எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணி ஏதாவது டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட என்கிட்ட கேளுங்க. என்னையால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு காசும் எனக்கு தர வேணாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை ஏன்னா நம்ம ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த சேனல் நடத்தணுன்ட்டு வந்திருப்போம். அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சதை அக்காக்கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ எல்லார்ட்டையும் கேட்டு நான் உங்களுக்கு தெளிவான பதில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நான் அப்ளை பண்ணி எனக்கு மானிட்டேஷன் ஆனதுனால நான் உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பின் நம்பரும் வந்தாச்சு. இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் AdSenseலேருந்து வந்திருக்க பின் நம்பர். நமக்கு அதில் பின் நம்பர் இருக்கும், வெரிஃபிகேஷன் பின் நம்பர் இருக்கும். அதிலே கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத, அதுக்குள்ளே மெயிலுக்குள்ளே போய் அப்ளை பண்ணணுங்கிறதையும், எத்தனை நாளில் நமக்கு அது வந்துட்டு அது வேல்யூ 4 மாதம் தான் வேல்யூ அப்படிங்கிறதையும் அதிலே கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்கையிலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் சொந்த உழைப்பு சீக்கிரமாக உழைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. எனக்கே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக விடாமுயற்சியை போட்டு ரன் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு என்றைக்குமே வீணாகாது, ரொம்பவே சக்ஸஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸிங் இருக்குங்கிறத நானாக தான் பண்ண போகிறேன். அதனால் நானும் எனக்கு தெரிஞ்சதை என் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்பேன். அவங்களும் எனக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா இதுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் தேவை தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப தேவை தான். நமக்கு இல்லை அப்படின்னாலுமே, நம்மக்கிட்ட புரிய மாட்டேங்குது அப்படின்னாலுமே, நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டு தான் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு ப்ராசஸிங் வந்துச்சு. நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா கூட என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். கமெண்டில் வர
கமெண்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதனால் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயே கூட சொல்லித்தரேன். நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் உங்கள் சேனலை நீங்கள் ரன் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. சப்போர்ட் தந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.